Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான லட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாகவே பண்ணியிருக்கிறோம். இனி வலி மாத்திரையே வேண்டாம். நாள்பட இருக்கக்கூடிய மூட்டு வலி, இடுப்பு, கை கால் வலிலாம் பறந்து போகும். தினம் ஒரு லட்டு இதில் சாப்பிட்டு பாருங்கள். வாங்க இதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 125 மில்லி கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் இங்கே உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக முழுசாக உள்ள கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து கூட பயன்படுத்திக்கலாம். உளுந்தை நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும். உளுந்தில் நிறைய நன்மைகள் இருக்குது. முக்கியமாக வளரக்கூடிய பெண்ணாண் குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக உளுந்தில் பண்ண ரெசிபிலாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு எலும்பு தேய்மானம் வரும். அதை தடுக்கிறதுக்கும் இந்த உளுந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுபோல் முடியோட ஆரோக்கியத்துக்குமே உளுந்து ரொம்ப நல்லது. உளுந்து இது போல் நல்லா வறுபட்டு வரணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது போல் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதில் அரை கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். நம்ம உளுந்து எடுத்த கப்பில் அரை கப் அளவுக்கு எள்ளு எடுத்துருக்கிறேன். நான் இங்கே வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வறுக்கணும்னு வேண்டாம். அந்த சூட்லேயே நல்லா அப்படி கலந்து விட்டாலே சீக்கிரமாகவே வறுபட்டு வந்துடும். இப்போ நமக்கு எள்ளு உளுந்து எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துட்டு இது போல் நல்லா வறுபட்டு வந்ததும் இப்போ நம்ம இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்ததாக அதே கடாயிலேயே ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். உளுந்து எடுத்த அதே கப்பில் அதே மெஷர்மெண்ட் அளவில் ராகி மாவு எடுக்கணும். இப்போ ராகி மாவை நல்லா வறுத்தெடுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு ராகி மாவை நல்லா வறுத்தெடுக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சிரும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. வறுக்கும்போதே நமக்கு நல்ல வாசனை வரும். ராகியில் அதிக அளவு கால்சியம் இருக்குது. இது வளர குழந்தைங்களுக்கு எலும்பு வளர்ச்சிக்கும் பெரியவங்களுக்கு எலும்பு தேய்மானம் வராமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ராகி மாவு இது போல் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே கடாயிலே ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கிறேன். இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். பட் டெசிகேட்டட் தேங்காய் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் வந்து நல்லா வறுத்தெடுக்கணும். நம்ம இந்த லட்டு நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடக்கூடியது. அதனால் இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் மாறி வரது வரையும் வறுத்தெடுக்கணும். தேங்காய்லாம் சேர்த்து செய்யும்போது லட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். ரொம்ப சத்தான பொருட்கள். இது போல் நமக்கு தேங்காய்லாம் நல்லா வறுபட்டு வரணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் நல்லா நிறம் மாறி வரதுவரையும் வறுபட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம ஆற வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல உளுந்து எள்ளு அதெல்லாம் இப்போ நமக்கு நல்லா ஆறிட்டு இப்போ இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம தேங்காய் துருவல் வறுத்து வச்சுருந்தோம்ல அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த லட்டுக்கு இனிப்புக்கு நம்ம வெல்லம் சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை. பேரிச்சம்பழம் தான் சேர்க்க போகிறோம். நான் இங்கே ஒரு 15 போல் பேரிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். விதை உள்ள பேரிச்சம்பழம்னா விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். முழுவதும் பேரிச்சம்பழம் வேண்டாம்னா கொஞ்சமாக பேரிச்சம்பழம் சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா கருப்பட்டியோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஏற்கனவே ராகி மாவு வறுத்து வச்சுருந்தோம்னா அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருந்தேன். அதுலேயே இதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் முழுவதுமாகவே சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் இங்கே ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் உருக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதில் நிறைய இரும்பு சத்து கால்சியம் சத்து எல்லாமே நிறைஞ்ச ஒரு சூப்பரான ஹெல்த்தி லட்டு. அதுவும் இடுப்பு வலி முதுகு வலி மூட்டு வலிலாம் ரொம்ப நாளாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த லட்டுவை தொடர்ந்து ஒன்று வச்சு சாப்பிட்டாலே போதும். தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். இது போல் நல்லா கலந்துட்டு இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டையாக பிடிச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சுவையாகவும் இருக்கும். பீரியட் டைமில் வரக்கூடிய முதுகு வலி இடுப்பு கை கால் வலிலாம் நல்லாவே குணமாகும். இந்த லட்டு வெளியே வச்சோன்னா ஒரு 7 நாள் வரை நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது 15 நாள் வரை ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த லட்டுவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். வீட்டில் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.